Hi friends, welcome back to my channel Pradap Unboxing Videos. Pradap Unboxing வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹெர்குலஸோட ரோடியோ ஹார்ட்லைனர் MTB பைக்கை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட அன்பாக்சிங் வீடியோ நானும் மிஸ் பண்ணிட்டேன் போட. அதனால் இப்போ இதோட பற்றிய ரிவ்யூ நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் கலரில் வருது, ப்ளஸ் ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு கலரில் வருது. ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஒரு 660 mm ஒரு வைடான ஸ்டைலிஷான ஹேண்ட் பார் கொடுத்துருக்காங்க. பிரேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூல் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது. பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான். அப்படி பிடிச்சோன்னா கச்சுன்னு நிற்கும். அந்த மாதிரியான பிரேக் சிஸ்டம் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டல் ஆகாது. இந்த பிரேக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்போ பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேண்டில் கிரிப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஹேண்டில் கிரிப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இதாகாமல் ஸ்வெட்டிங்கனாலும் இதாகாமல் நல்லா கிரிப்பாக கிரிப்பாக இருக்குது. இதோட ஷிஃப்டிங் எடுத்துக்கிட்டால் பின்னாடி ஒரு 7 கியர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு 3 கியர்ஸ், டோட்டலாக 21 கியர்ஸ் இருக்குது. கியருன்னு எடுத்துக்கிட்டால் மைக்ரோ ஷிஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிமானோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் இந்த கியர் சிஸ்டம் டேமேஜ் ஆகாமல் இருக்க இங்கே ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் இது கீழே விழுந்தாலும் உடைய அந்த கியர் சிஸ்டம்லாம் ஒன்றும் ஆகாது, சேஃபாகும். சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டால் ஃப்ரண்ட் வீல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 120 kg இருக்கும். இதில் போனால் கூட நல்லா ஒரு ஸ்டேபிளாக போகலாம். ஆஃப் ரோடில் எதுலலாம் எந்த எதுவும் பிரச்சனை இருக்காது. டயர் சைஸுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 29 inches டயர் இது கொடுத்துருக்காங்க. வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பட்டன் கிரிப் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் போகிறதுக்கு நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். இதோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஈஸியாக கழட்டி போடுற மாதிரி இருக்கும். அது தனியாக எடுத்துக்கலாம். குயிக் ரிலீஸ் சிஸ்டம் எந்த அளவுனாலும் வச்சுக்கலாம். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் மேக் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் லைட் வெயிட்டு, ஒரு கையால் அதை தூக்கலாம். அந்த மாதிரி வெயிட். பெடல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ப்ளஸ் ஸ்டீலில் மேக் பண்ணியிருக்காங்க. சைடில் ரிஃப்ளெக்ட் இருக்குது. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கான பெடலாக இருக்குது. வெறுங்காலில் ஓட்ட முடியாது, காலை குத்தும் இந்த பெடலு. முள்ளாக இருக்கிறதுனால அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5.8 5.9 ஃபீட் இருக்கவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். அப்புறம் இது பெல்லு பார்த்தீங்கன்னா நல்ல இது நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டது. வித்தியாசம் இப்படி டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி பின்னாடி இங்கே ஒரு பேக்கில் ஒரு ரிஃப்ளெக்டர் வரும். சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது பாட்டில் வாட்டர் தனியாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மட்கார்டு தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மட்கார்டு வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்குலஸோட லோகோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வண்டியோட ஸ்டிக்கரிங்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸ்டிக்கரிங்ஸ் மிரட்டலாக கொடுத்துருக்காங்க. எல்லா பக்கமும் ஹார்ட் லைனர், அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் ஹார்ட் லைனர் அப்படின்னு போட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரோடியோன்னு கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீலில் எல்லா பக்கமும் அந்த ஸ்டிக்கரிங்ஸ் மிஸ் பண்ணல. எல்லா பக்கமும் மேக்ஸிமம் ஸ்டிக்கரிங்ஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி ஸ்டிக்கரிங்கில் நல்லா இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பிரதாப் அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதாப். நன்றி, வணக்கம்.